நம்ம சீமான் அவர்கள் வந்து எங்க அண்ணன் சீமான் மேல எனக்கு வந்து மாறுபட்ட கருத்து பல இருந்தா கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரை என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறாருன்னா, நீங்க சொன்ன இந்த நிர்வாக விஷயங்கள் வந்து சாத்தியமே இல்லை. ஆனா அதை விட இதெல்லாம் பேச பொருளே இல்லை எனக்கு. இதை விட மிக முக்கியமான விஷயமா இன்னொன்னு நான் பார்த்தேன். அவர் சொன்ன அந்த 56 பக்க புத்தகத்துல அரசு படித்தவர்களுக்கு அரசு வேலை, படிக்காதவர்களுக்கும் அரசு வேலைன்னு ஒண்ணு சொன்னார். எப்பரா படிக்காதவனுக்கு அரசு வேலை கொடுக்க முடியும்னா, ஆடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கலாம் அரசு வேலை, மாடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கலாம் அரசு வேலை, வாத்து மேய்க்கிறவன் கோழி மேய்க்கிறவனுக்கு எல்லாருக்கும் அரசு வேலை. சாத்தியப்படுமா இதெல்லாம்? சினிமாவில் நடக்கும், இயல்புல சாத்தியப்படுமா? ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிற தொழில் கேவலமா? நான் கேவலம் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நீ உன்னுடைய சமூகத்திலிருந்து வெளியில வந்து உலகத்தை நீ பார்க்கணும்னா உன் கிராமத்துல இருந்து வெளியில வந்து இன்னைக்கு வந்து கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை ஒருத்தருக்கு இருக்குன்னு கல்வி கொடுக்கறதுக்காக எல்லா அரசுகளும் போராடுது. இப்ப இருக்கிற திமுக அரசாங்கம் கல்விக்காக நான் முதல் திட்டம் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலமாக கிராமப்புற மக்கள் எல்லாருமே ஏகப்பட்ட பேர் படிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சமீபத்துல செங்கல் சூளையில வேலை செய்கிற ஒருவருடைய மகன் IASல தேர்வாயிருக்காரு. அப்ப செங்கல் சூளையில வேலை பார்த்தாருல, அரசு வேலை கிடைக்குது, செங்கல் சூளையில இருக்க வேண்டியதானே? இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா மீண்டும் நம்மை 30 வருஷம் 50 வருஷத்துக்கு பின்னோக்கி தள்ளுவதற்கான வேலையை, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற வேலையை, தேன் தடவி மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக தேன் தடவி விஷம் கொடுக்குற வேலையை சீமான் பண்றாரு.